ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸோட ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் எபிசோடு பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்கில் தோத்ராகி கூட்டத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த டார்கெரியன் லேடி வந்து அங்கே வந்து கூட்டத்தில் ஒருத்தராக போயிட்டுருக்காங்க குதிரை மேலே. அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த தோத்ராகிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கும், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அங்கேருந்து போன உடனே இந்த டார்கெரியன் லேடிக்கு வந்து என்ன ஆயிருன்னா, கையில் வந்து காயமாயிடும். இந்த குதிரை பிடிச்சிட்டே வந்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்து கையை வந்து ரொம்பவுமே காயமான மாதிரி இருக்கும். உடனே அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் டார்கெரியன் ஃபேமிலி சேர்ந்து அந்த பையன் வரான். அவங்ககிட்ட வந்து இவரை வந்து ஆலோசகர்னு சொல்லலாம். இந்த ஆலோசகர் வந்து என்னங்கிறாரு, இந்த மாதிரி வந்து பக்கத்து நாட்டில் இருக்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு, அவங்களோட விருந்தவங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்னங்கிறான், எனக்கு வந்து என்னோட நாட்டை பிடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு இந்த விருந்தவங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுலேயும் ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி கழிச்சிடறான். தட்டி கழிச்ச உடனே அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே இந்த ஸ்டார்க் ஃபேமிலியோட அந்த கோட்டையை காட்டுறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு கூரை கீழே இந்த குள்ளா வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனை வந்து இந்த ராஜாவோட பையன் வந்து எழுப்புறான். இது ஆக்சுவலாக இந்த ராஜாவோட பையனுக்கு வந்து ஒரு அடமெண்டான கேரக்டர். அவன் செய்கிறதான் கரெக்டாக, அவன் சொல்கிறதா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவன் வந்து யாருக்குமே வந்து மதித்து பேசணும்னா அவனுக்கு வந்து மரியாதைன்னு என்ன சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த குள்ளா வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பான். சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்காததுக்கு இந்த குள்ளா வந்து அவனை ஒரு அடி அடிச்சிருவான். அரைஞ்ச உடனே நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், அதாவது ராணிக்கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஒரு அரை அரைஞ்சு, என் சகோதரிக்கிட்ட தானே நீ போய் சொல்லிக்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரை விடுவான். அரை விடுந்த உடனே அந்த இளவரசன் வந்து அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதும் இளவரசன் கூட இன்னொரு மூஞ்சில் தலைமோடு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த புள்ளங்கிட்ட இதை வந்து இவன் என்றைக்கும் மறக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான்னு, மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு அங்கேருந்து இவன் கிளம்பி போயிடுவான். கிளம்பி எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு, அதாவது இந்த ராணியும் ராஜாவோட மேய்காப்பாளர் சாப்பிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு இவன் போவான். அங்கே போய் சாப்பிடும்போது ராணிக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் பெரிய பையன் அந்த இளவரசன், 2வது பையன் ஒருத்தர் இருக்கான், 3வது ஒரு பொண்ணு. அவங்க 3 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது இந்த ராணியோட பொண்ணு வந்து அந்த செவத்து மேலிருந்து விழுந்த பையன் வந்து செத்துருவானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் சாக மாட்டான், அவன் கொஞ்ச நாளில் கண் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த குள்ள சொல்லும்போது, இந்த ராணியோட அண்ணனும் வந்து திருத்தின்னு முடிப்பாங்க, ஏன்னா அவன் சாகலை அப்படின்னு சொல்லி. உடனே இந்த குள்ளங்கிட்ட ராணி இருந்துட்டு குழந்தைகிட்ட மரியாதையாக பேசணும், அவங்க இருக்கும்போது என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த குள்ளம் வந்து இந்த வடக்கு பகுதியில் இருக்க அந்த சோறு இருக்கு இல்லையா, பனிச்சுவர், அந்த பனிச்சுவருக்கு வந்து சும்மா அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பான். அதை வந்து இந்த ராணி வந்து நீ போகிற அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வடக்கு பகுதியில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அதில் முக்கியமான விஷயம் இதுதான். என்ன காரணம்னா, இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த செவரு தான். நம்ம ராஜ்யத்தை உயிரை கொடுத்து பாதுகாக்கிறவங்க அங்கே தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நான் பார்க்கணும். இன்னொன்று, அந்த செவுத்து இருக்கிற ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 மீட்டர் இருக்கும். அந்த செவுத்து மேலே இருந்து இந்த உலகத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவன் வந்து இவங்களுக்கு சொல்லுவான். அவன் சொன்ன உடனே ராணி கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ராணியும் ராணியோட குழந்தைங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போன உடனே இந்த ராஜாவோட மேய்காப்பாளர் வந்து அவனோட தம்பிக்கிட்ட, அதாவது இந்த குள்ளனுக்கு அவன் வந்து அண்ணன், அவன் வந்து இவங்கிட்ட, அதாவது இந்த பையன் வந்து நீ பொழைச்சாலும் அவன் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பையன் வந்து பொழைக்கணும், அவன் எந்திரிக்கணும், அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனே சொல்லணும் அப்படிங்கிறத நானும் கேட்கணும், அதை நான் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த குள்ளன் சொல்லுவான். சொன்ன உடனே இந்த அண்ணன் இருந்துட்டு, நீ யார் பக்கம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு சில நேரம் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற, ஒரு சில நேரம் நம்ம குடும்பத்துக்கு சாதகமாக பேசுகிற, உன்னோட ஐடியா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்பான். கேட்டதுக்கு நம்ம குடும்ப பேரை எக்காரணத்தை கொண்டு நான் வந்து அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவன் அங்கேருந்து போனவொடனே அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இந்த செவத்து மேலேருந்து கீழே வந்தா இல்லையா, அவன் இருக்கிற ரூமுக்கு ராணி போவாங்க. அந்த ரூமில் ஸ்டார்க்கோட ஒய்ஃப் வந்து அங்கே இருந்துட்டு அவங்க ஒரு மாதிரி வேண்டுதலுக்காக ஒரு சின்ன ஒரு 2-3 குச்சி வச்சு ஒரு பூனை மாதிரி பின்னுற மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ராணி அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு, உங்கள் பையனை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து இறந்துட்டான், அவன் இறக்கும்போது என்னால் வந்து அதை தாங்கிக்க முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உங்கள் பையனுக்கு அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னு நான் தினம் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு ராணியை அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே அவங்க கிளம்பின உடனே இந்த பக்கம் இந்த ஜான்ஸ்னோ வந்து ஒரு கூர்மையான ஒரு வாளை வந்து செய்ய சொல்லிட்டு இருப்பாப்புல. அது ஆக்சுவலாக அது வந்து கூர்மையான வாழைங்கிறத விட அது ஒரு ஊசி மாதிரியான ஒரு வாள். அந்த வாளை வந்து செய்ய சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க.
அதை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ராஜாவோட மேய்க்காப்பாளர் வந்து எதுக்கு உனக்கு ஒரு வால் போதாதா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக கேட்கும்போது என்கிட்ட ஒன்று இருக்குது, இது வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்ன உடனே இந்த மேய்க்காப்பாளர் வந்துட்டு என்னம்பா நீ தானே வந்து ஜான்சனும் ஸ்டார்க்கோட மனைவிக்கு பிறக்காத பையன் நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். சொன்ன உடனே இவன் உடனே இது வரைக்கும் நீ வச்சிருக்கிற வாளை வந்து பயன்படுத்திருக்கிறியா அப்படின்னு கேட்பான். இவன் வந்து இல்லைன்னு சொல்லும்போது ஒருத்தனை கொல்லும்போது தடவை கொல்லும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா இந்த உடம்பும் சதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த எலும்பு மட்டும்தான், அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை வந்து பயப்படுத்துவான். பயப்படுத்திட்டு இருக்கும்போது இவன் வந்து நான் வந்து இரவு பணிக்கு போகிறேன், அதாவது அந்த சுவரை பாதுகாக்கிற பணிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ அங்கே போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நீங்கள் தான் வந்து அங்கே இருக்கிற தீய சக்திகள்கிட்ட எங்களை காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு நான் வந்து பெரிய மரியாதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்புன உடனே ஜான்சனும் என்ன பண்ணுவான், அந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊசியில் செஞ்ச வாள், அந்த வாளை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டார்க்கோட 2வது பொண்ணு, அவங்க பேர் ஆரியா ஸ்டார்க்கு, அவங்கள பார்க்குறக்கே அவங்களோட ரூமுக்கு போவான். அவங்க ரூமுக்கு போகும்போது அந்த ஆரியா ஸ்டார்க்கு ஒரு ஓனாயை வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த ஓனாயும் ஆரியா ஸ்டார்க்கும் அந்த ரூமில் இருக்கும்போது இந்த ஜான்சனை வந்து அவங்க ரூம்குள்ளே போய் நீ வந்து கவனமாக இருக்கணும், நான் வந்து இரவு பணிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சொல்லி முடிச்ச உடனே நீ போகிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் உனக்கு வந்து ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், அந்த பரிசை வந்து நீ யாருக்கும் தெரியாமல் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான்சனை கொடுப்பான். அது என்னதுன்னா அந்த ஊசி மாதிரியான வாள் வந்து ஆரியா ஸ்டார்க்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக அவன் வந்து செய்ய சொல்லியிருப்பான். அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வந்து என்றைக்கும் மறந்துடக்கூடாது, இதை வந்து என்னோட ஞாபகமாக நீ வச்சுக்கணும், ஆனால் பார்த்து பத்திரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் அவங்களோட தற்காப்புக்காகவும் இவனோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த வாளை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கேருந்து கிளம்புன உடனே இவன் வந்து அந்த செவுத்து மேலேருந்து விழுந்த பையனை பார்க்குற போவான். அங்கே போகும்போது இந்த ஸ்டார்க்கோட ஒய்ஃப் அங்கே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பிரெயின் கிட்ட பேசலாமா, ஆக்சுவலாக அந்த பையன் பேர் பிரெயின், அவங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை, அதனால் இவங்களுக்கு அவன் மேலே ஒரு கோபம் என்றைக்குமே இருக்குது, அதை வந்து வெளிக்காட்டிடுறாங்க. ஆனால் இந்த பையன் வந்து இன்னும் கண்முழிக்கலை, இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி இங்கேருந்து நான் போகிறேன், நீ கண்முழிக்கும் போது நான் உன் பக்கத்தில் இருக்கணும், ஆனால் என்னால் இருக்க முடியல, நான் அங்கே போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறேன், அந்த முடிவு எடுத்துகிட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இவன் வந்து அந்த பையனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு பக்கத்தில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக ஸ்டார்க்கு உள்ளே வந்துடுவார். உள்ளே வரும்போது இவனுக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்த உடனே இந்த ஸ்டார்க்கோட ஒய்ஃப் வந்து என்னன்றுவாங்க, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லும்போது ஸ்டார்க்கு உள்ளே வந்த உடனே இவங்க வந்து அமைதியாகிடுவாங்க. உடனே ஜான்சனோ வந்து இங்கேருந்து வெளியே போயிடுவான். ஏன் இப்படி அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து என்னை தவிர இன்னொரு பொண்ணு கூட இருந்து அவனை வந்து நீங்கள் உங்கள் பையனாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, இதை வந்து என்ன நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணும் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் இந்த மாதிரி அந்த அரசு ஆலோசகர் பணிக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது ஸ்டார்க்கோட ஒய்ஃப் என்னம்பாங்க, உங்களோட முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை நான் வந்து தடுக்கவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது, என் பையனை வந்து இப்போ உடம்பு முடியாமல் இருக்கான், நான் அவனை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுது சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே ஸ்டார்க் வந்து அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுவார். கிளம்பின உடனே இந்த ஜான்சனை வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். தயாராகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டார்க்கோட தம்பி அவர் கூட இருப்பான். அப்போது இந்த ஸ்டார்க்கோட முதல் பையன் அவன் வந்து அவங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் வந்து நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க அம்மாவை தவிர இவங்க பசங்க எல்லாரும் ஒன்றா க்ளோஸாக இருப்பாங்க. அவன் வந்து நீ இந்த மாதிரி போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த ஸ்டார்க்கு வீட்டை வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான்சனை வந்து அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து நீயும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பிரிகிறாங்க. எல்லாரும் கோட்டையிலேருந்து வெளியே வர்றாங்க. அங்கே வந்து ராஜா வந்து வேட்டைக்கு போகிறாரு. ராஜா வேட்டைக்கு போகும்போது ஸ்டார்க்கும் வந்து போகிறாரு. அவர் கூடயே வந்து ஜான்சனும் ஸ்டார்க்கோட தம்பியும் இந்த குள்ளனும் வந்து கூட போகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பக்கம் இவங்களோட பாதையில் பிரியும் போது கரெக்டாக அந்த பாதை பிரியிற இடத்துல ஜான்சனோ வந்து ஸ்டார்க்கிட்ட கேட்பாரு, எங்கள் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது, அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்கள பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பின உடனே ஸ்டார்க்கும் ராஜாவும் வேட்டையாடுறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தூது வந்திருக்கும், அதை பார்த்துட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த தூதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டார்கேரியன் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோத்ராக்கி அவங்க கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. டார்கேரியன் வந்து இந்த உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த தோத்ராக்கியோட தலைவன் கிட்ட கிட்டத்தட்ட 40,000 படை வீரர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா நம்ம நாட்டை ஈஸியாக வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்க் நம்பர் அப்படி அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்காக நான் சண்டை போட்டு அவங்கள தோக்கடிப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த கடலை தாண்டணும்,
அதாவது இந்த 2 கண்டங்களுக்கும் பிரிக்கிறது கடல் தான். அந்த தோத்ராகி கூட்டம் வந்து ஒரு தடவை கூட கடலை தாண்டினதில்லை. அவங்க அதை தாண்டி வந்தாங்கன்னா உங்களுக்காக நான் சண்டை போடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்க் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவளை வந்து கண்டிப்பாக நம்ம கொல்லணும், கொன்னே ஆகணும், கொன்னா தான் நமக்கு நிம்மதி, கொல்லாமட்டும் நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டு இருப்பாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜா. பேசும்போது ஸ்டார்க் வந்து ஒரு நேர்மையான அரசன்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பெண்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் என்னங்கிறாருன்னா, அவங்க வந்து இங்கிருந்து நம்ம வந்து இந்த ராஜ்யத்தை பிடிக்கும்போது அவங்க வந்து சின்ன குழந்தைங்க, அதனால தான் நம்ம வந்து அவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க, இப்போ வந்து அவங்கள கொல்லலாம், பட் ஆனால் வந்து நம்ம இங்கிருந்து அங்கே போய் அவங்களை கொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அங்கிருந்து இங்கே வந்தாங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே இங்கே வந்து இந்த இரவு காவல் பணிக்கு போயிட்டு இருப்பாங்க, பனிச்சோரை பார்த்து போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து இந்த ஜான் ஸ்னோவும் குள்ளனும் வந்து பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிற இடத்துல குள்ள வந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போது ஜான் ஸ்னோ என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நீ எதுக்காக புக்கே படிச்சுட்டு இருக்க எப்பவும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு வந்து ஆயுதம் வாள், நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க, எனக்கு வந்து என்னோட ஆயுதம் வந்து அறிவு தான், அந்த அறிவை நான் வந்து அதிகப்படுத்துறதுக்காக நான் புக்குகளை வந்து அதிகமாக படிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அங்கே வந்து ஒரு 2 கைதிகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த கைதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பனிச்சோறு, அதாவது இந்த இரவு பணிக்கு வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் கிடையாது. வாலண்டியர்ஸாக வந்தவங்க ஒரு 20-30% தான் இருந்தாங்கன்னா, மிச்சம் இருக்கிற 60-70% யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க. அந்த தப்பு செஞ்சவங்க கிட்ட வந்து உங்களுக்கு மரண தண்டனை வேணுமா, இல்லை இரவு காவல் பணி, அதாவது இந்த சுவரை பாதுகாக்கிற பணிக்கு போகிறீங்களான்னு கேட்டால் எல்லாருமே வந்து நான் சுவரை பாதுகாக்கிற போகிறேன், என் உயிரை விட தயாரில்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்க தான் அதிகம். அப்படி வர்றவங்கள 2 பேர்த்த தான் இப்போ இவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பற்றி தான் குள்ள வந்து ஜான் ஸ்னோகிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே குள்ள என்னம்பா, உன்னோட புது நண்பர்களுக்கு நீ வந்து வணக்கம் சொல்லலாம், அவங்ககிட்ட நீ சகஜமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு அதில் உடன்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து அங்கே வேலை செய்கிற உடன்பாடு இருக்குது, அதுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சகஜமாக போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜான் ஸ்னோ சொல்லிட்டு இருப்பான். அதோட அங்கே வந்து பேய்கள் பிசாசுகள் அதிகமாக இருக்கும். படம் இந்த சீசனோட ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இறந்ததுக்கப்புறம் நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவங்கள வந்து ஒயிட் வாக்கர்ஸ்னு சொல்கிறாங்க, நம்மளும் ஒயிட் வாக்கர்ஸ்னே சொல்லி கால் பண்ணிக்குவோம். அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து முன்னே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உடனே அந்த சீனை கட் பண்ணால் இங்கே வந்து வடக்கு ராஜ்யத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த ஸ்டார்க் அரசி வந்து அவங்க பையன் கூட இருக்கும்போது அங்கே வந்து இந்த ஆலோசகர் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இப்போ இந்த ராஜா வந்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, இப்போதைக்கு நான் வந்து என் பையனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டார்க்கோட மூத்த பையன் வந்துடுவான். மூத்த பையன் வந்த உடனே, என் தம்பிக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், அவன் வந்து நல்லபடியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு சத்தம் கேட்குதுன்னு கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து யாரோ ஒருத்தர் நெருப்பு கொளுத்தி போட்டிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு இந்த பையன் கீழே போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு கொலைகாரன் வர்றான். அவன் என்னங்கிறான், அந்த ராணியை பார்த்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து உங்கள் பையனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்துக்கிற அந்த கத்தியை வச்சு அவங்க பையனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ராணி தடுப்பாங்க. ராணி தடுக்கும்போது ராணியை வந்து தள்ளி விட்டுட்டு அவன் வந்து அந்த பையனை கொல்றதுக்கு அங்கே இன்னும் முயற்சி பண்ணும்போது அந்த பையன் வளர்த்திட்டு இருக்கிற ஓனாய் வந்து இந்த கொலைகாரனை கடிச்சு கொன்னுரும். கொன்ன உடனே அந்த இடத்துக்கு இந்த ஸ்டார்க்கோட பெரிய பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து பார்க்கும்போது இவன் வந்து செத்து கிடக்குறான். அந்த ஓனாய் வந்து அந்த பையனுக்கு பாதுகாப்பாக அவன் காலடியில் போய் படுத்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே உடனே அந்த சீன் அங்கேயே அப்படியே கட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ண உடனே இந்த தோத்ராகி வீட்டில் இந்த டிராகன் லேடி காட்டுறாங்க, அதாவது டார்கெரியன் பொண்ணை காட்டுறாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த கையில் காயமாயிடுச்சு இல்லையா, அதுக்கு வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கையிலான காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த டிராகன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. டிராகன்ஸ் வந்து ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ எதுவும் இல்லை, ஆனால் அதை வந்து வானத்தில் வட்டம் அடிக்கிறது சிகப்பு நிலா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் குள்ளனும் ஜான் ஸ்னோவும் போயிட்டு இருந்தாங்க இல்லையா செவுத்தை நோக்கி, அந்த செவுத்துக்கு வந்து இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த குள்ளனும் ஜான் ஸ்னோவும் மலைச்சு நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய சுவர் இந்த இடத்துல இருக்கா, அதுவும் பனிலேயே கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டுறாங்க. அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே இந்த ஸ்டார்க் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டார்க் அரசி, அவங்க வந்து அவங்க பையனை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அப்போ இந்த என் பையன் வந்து அந்த செவுத்து மேலேருந்து தானாக உழுகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பையன் உழுந்த இடத்துக்கே அவங்க போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே என் பையன் வந்து தானாக உழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுற்றியும் பார்க்குறாங்க. பார்க்குற இடத்துல தங்க முடி அந்த இடத்துல இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தங்க முடி, அதாவது முடிகளை வச்சு இவங்க வந்து இந்த குடும்பங்களை வந்து பிரிக்கிறாங்க. அதாவது தங்க முடி இருக்கிறவங்க வந்து லேனிஸ்டர்ஸ், ப்ரௌன் கலரில் இருக்கிற முடி வந்து ஸ்டார்க்கு, கருப்பு கலர் முடி வந்து பராத்
பராத்தியன்ஸ், வெள்ளை கலர் முடி வந்து டார்கேரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிகளை வச்சு இவங்க வந்து அந்த ஃபேமிலிஸை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு வந்து இந்த தங்க முடி கிடைச்ச உடனே அதை வந்து இவங்களோட இந்த பெரிய பையன்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த ஸ்டார்க்கோட பெரிய பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து தானா மேல இருந்து விழுகலை, அவன் 100 தடவைக்கு மேல அந்த செவுத்துலேயே அந்த கோபுரத்துலேயே ஏறினதை நான் பார்த்துருக்கேன், அவன் தானா விழுகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, அவனை வந்து யாரோ தள்ளி விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த கத்தி வந்து ஒரு அபூர்வமான ஒரு உலோகம், அதாவது வெலேரியன் உலோகம்னு சொல்றாங்க. இந்த வெலேரியன் உலோகம் வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்குது, இது வந்து ரொம்ப ரேரான ஒரு உலோகம், இதை கொடுத்து கொல்ல சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்பவுமே செல்வங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த ஸ்டார்க் அரசர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்க் அரசர் வந்துட்டு என்னன்றாங்க, இதை வந்து நம்ம வந்து தூது அனுப்புனா வந்து நல்லா இருக்காது, ஏன்னா லானிஸ்டர்ஸ் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவங்களுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பையன் பெரிய பையன் இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து ராணி இருந்துட்டு நீங்களா யாரும் போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த 2வது பையனை பார்த்துட்டு போவாங்க. அவங்க கிட்ட போகும்போது அவனுக்கு வந்து பாதுகாப்பாக ஓனாய் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலையும் கூடவே ஹெல்ப்புக்கு ஒரு ஆளையும் விட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கே அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் வந்து இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த ஸ்டார்க்கோட பெரிய பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ராஜாவோட கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்கள வழிமறிச்சு, அதாவது குறுக்க வருவார், அவரை வந்து தள்ளி போங்கன்னு சொல்லும்போது அவர் பேச மாட்டார். அவங்க பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு இவங்க பயந்துக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து இந்த தழும்போடு இருக்கிறவங்க வந்து வர்றான். அவர் வந்து பேச மாட்டாரு, நீ எதுக்கும் பயப்படாத, அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ராஜாவோட பையன் அந்த இளவரசன் வந்து வந்துருவான். அவன் வந்த உடனே வாங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து சுற்றி காட்டுறேன், நம்ம வந்து தனியாக அந்த பக்கம் போய் பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். அவங்க அப்படியே பேசிகிட்டே போய் ஒரு பக்கம் வந்து ஒரு ஆற்று ஓரமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆற்றுக்கிட்ட இந்த ஸ்டார்க்கோட 2வது பொண்ணு இருப்பாங்க, இந்த ஆரியா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு மரக்குச்சியை வச்சு சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த இடத்துல வந்து வந்துருவாங்க. வந்த உடனே இந்த இளவரசன் வந்து ஒரு அந்த இடத்துல வந்து தான் பெரியாள் அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக, நீ வந்து இவங்க கூட எல்லாம் சண்டை போடக்கூடாது, நீ வந்து என் கூட தான் சண்டை போடணும், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு கறிக்கடைக்காரனோட பையன் அப்படின்னு சொன்ன உடனே, கறிக்கடைக்கார பையன் வந்து வாள் வீசறியா, நீ என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நான் வந்து உங்க கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். ஆனா இவன் வந்து கேட்க மாட்டான், என் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டார்க்கோட சின்ன பொண்ணு வந்து இல்ல, அவன் என் நண்பன், அவனை வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அவன் வந்து சொல்லுவான். சொல்லும்போது இந்த பெரிய பொண்ணு இருந்துட்டு நீ பேசாத, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவளை சத்தம் போட்டு ஆக்சுவலா அவனை தான் வந்து அடக்கணும், பட் ஆனா வந்து இந்த பொண்ணை வந்து இவங்க வந்து அடக்குவாங்க. அந்த நேரம் இந்த ஆரியா அவங்களுக்கு வந்து கோவம் வந்து இந்த இளவரசனை வந்து ஒரு அடி அடிச்சிருவாங்க. அடிச்ச உடனே அவனுக்கு கோவம் வந்து நீ என்னையே அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவளை வெட்டுறதுக்கு அவளை குத்துறதுக்கு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓனாய் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆரியாவுக்கு வந்து ஒரு ஓனாய் இருக்கும். அந்த ஓனாய் வந்து இவளை தாக்க வரதை பார்த்துட்டு அந்த இளவரசனோட கையை கடிச்சிடும். கடிச்ச உடனே இந்த ஆரியா என்ன பண்ணும், அந்த வாளை எடுத்து இனிமேல் நீ வந்து என்கிட்ட வாழாட்டக்கூடாது, எங்க அக்கா கிட்ட இருந்தும் என் கிட்ட இருந்து நீ தள்ளியே தான் இருக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த வாழை தூக்கி அந்த ஆத்துல வீசிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அவங்களும் அவங்க ஓனாயும் ஓடிடுறாங்க. ஓடின உடனே கீழே இருக்கிற அந்த இளவரசன் கிட்ட அந்த பெரிய பொண்ணு, அவங்க பேர் வந்து சான்சா, அவங்க வந்து இங்க மன்னிச்சிருங்க, என் தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் வந்து கோபத்துல நீங்க இருந்து போயிரு, யாரையும் நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கிளம்புனவன் அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஓனாயை வந்து பிடிச்சிட்டு வாங்க, அது வந்து என்ன கடிச்சிருச்சு, அதை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சு விட்டுருவான். இந்த ஆரியாவும் அந்த ஓனாயை ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க வரதை பார்த்துட்டு ஆரியா இருந்துட்டு அந்த ஓனாயை துரத்தி விட்டுருவாங்க. நீங்க இருந்தீங்கன்னா உன்னை கொண்டுருவாங்க, நீங்க இருந்து போயிரு, தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்ட உடனே இருட்டாயிருது. இருட்டான உடனே அந்த இடத்துல வந்து ஸ்டார்க் வந்து இன்னொரு இடத்துல தேடிட்டு இருப்பாரு. தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க, அவங்கள வந்து அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்க் வந்து கோவமா அங்கிருந்து கிளம்பி அந்த காட்டுல இருந்து கிளம்பி அந்த கோட்டைக்கு போறாரு. போன உடனே இவங்க வந்து நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது யார் முதல்ல தப்பு பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆரியா என்னம்பாங்க, இந்த மாதிரி வந்து இளவரசர் தான் இந்த மாதிரி பண்ணாரு, அவன் என் நண்பன், அவங்க வந்து இவங்க காயப்படுத்தினாங்க, அந்த காயப்படுத்தினதுக்காக தான் ஓனாய் வந்து அவரை கடிச்சிருச்சு, எங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே ராணி இருந்துட்டு ஸ்டார்க்கோட பெரிய பொண்ணு கிட்ட இந்த மாதிரி வந்து நீ வந்து மாத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்க்கோட பொண்ணு வந்து சொல்லுவாங்க, பெரிய பொண்ணு இந்த மாதிரி இவங்க வந்து அவர் வந்து தப்பு பண்ணல, இந்த ஓனாய் தான் வந்து இவரை கடிச்சிருச்சு, இவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே ஆரியாவுக்கு வந்து கோவம் வந்து அவளை அடிச்சிருவாங்க. அவங்க அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரசருக்கு வந்து கோவம் வந்து நீங்க ஒரு கதை சொல்றீங்க, இவங்க ஒரு கதை சொல்றாங்க, எது உண்மைன்னு எனக்கு தெரியல, இப்ப என்ன பண்ணலாம், இது ஒரு சின்ன பசங்க விளையாட்டு, இதை வந்து நம்ம இப்பயே முடிச்சிடலாம், இதுக்கு பெருசா ஒன்றும் எதுவும் தேவையில்லை, ஏதோ ஒரு என்கொயரி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது ராணி உடனே அப்ப அந்த ஓனாய் விஷயத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓனாய் விஷயத்தை கேட்ட உடனே ராஜா இருந்துட்டு அந்த அரசர் வந்து அந்த ஓனாய் என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த ஓனாய் எங்களால பிடிக்க முடியலன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன உடனே சரி அதை அப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ராணி இருந்துட்டு இன்னொரு ஓனாய் இருக்கு, அதை
அதை வேணால் நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த ஓனாய் யாருதுன்னா இந்த சான்சாவோடது, அதாவது ஸ்டார்க்கோட பெரிய பொண்ணோடது. அதை கொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு உடனே கோபம் வந்து அதை நீங்கள் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டார்க் சொல்லிடுவார். ஸ்டார்க் சொல்லிட்டு அந்த ஓனாயை போய் இவரே கருணையாக கொன்றுவார். அந்த ஓனாயை கொல்ற நேரம் இந்த ஸ்டார்க்கோட 2வது பையன் இருக்கா இல்லையா, அந்த செவத்துலேருந்து விழுந்தவன், அவன் கண் முழிச்சிருவான். அவன் கண் முழிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லை, சீரீஸில் நிறைய சூழ்ச்சிகளும் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு சீனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் தான். மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.